எஸ் கைஸ், பை த வே நான் தான் வசீகரன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் சூப்பரான ஒரு ஸ்லோமோ பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் நிறைய வீடியோ பார்த்துட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி என்ன டிஃப்ரென்ஸ்னால், மேக்ஸிமம் எல்லாருமே VSCO ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த VSCO ஆப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோ பண்ணும்போது, அதாவது ஸ்லோ மோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பயங்கரமாக ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். அதாவது கிளிப் வந்து ஃப்ரீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நான் ப்ரிவியூவில் போட்டிருப்பேன் எப்படி எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு. நீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதில் இருந்த பக்கை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பக்குன்னு சொல்கிறத விட நம்ம பண்ண தப்பு தான் அது. அந்த என்ன தப்பு பண்ணோம், அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ் கைஸ், நம்ம வந்து வீடியோ ஸ்லோமோ பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் ரெண்டு VSCO, அதாவது VSCO ஆர் வந்து அலைட் மோஷன். 2 ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு CapCut, கைன் மாஸ்டர் என்ன ஆப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து அலைட் மோஷன். ஏன்னா நான் அலைட் மோஷன் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து அலைட் மோஷன் இன்டர்ஃபேஸ் எனக்கு பழகிடுச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் பிடிச்சதுனால நான் அலைட் மோஷன் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன ஆப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து VSCO வந்து லாகின் பண்ண முடியல லாகின் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். எஸ், இதில் வந்து கண்டினியூ வித் கூகுள் எதுவுமே ஒர்க் ஆகாது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஏற்றினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து மோடி ஏபிகே. சைன்அப் வித் இமெயில் கொடுத்துருவாங்க. இமெயில் கொடுத்துட்டு இமெயிலோட ஐடி. எஸ், நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வந்து அந்த ப்ராப்ளம் வருது. இப்போ என்ன ஆகும்னா, உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா VSCO அந்த ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? உடனே லாகின் ஆகிரும். அதை விட்டுருங்க. ஓகே, லாகின் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே ஒன்றுமே இருக்காது. நான் வீடியோ எல்லாமே ஆட் பண்ணதுனால எனக்கு இப்படி காட்டுது. ஓகேங்களா? தென் இப்போ வந்து அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் செகண்ட் கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் ஆட் போயிட்டு விவாய் கொடுத்து வீடியோ சாங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் வீடியோ சாங்ஸ் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். சரி, இங்கே செகண்ட் இருக்கிற வீடியோ எடுத்துக்கிறேன். எஸ், கிளியர் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். தென் வந்து இது இன்னுமே ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா மேலேயும் கீழேயும் பிளாக் பாக்ஸ் இருக்குது. எஸ், இந்த சீன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்ஸ் வந்து கட் பண்ணுறேன். சரி, 1 செகண்ட்ஸ் 1.16 வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம பண்ணுற தப்பே இருக்குது. அப்படி என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு காட்டுறேன். எஸ், இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது டேரெக்டாக VSCO ஆப் வரும். ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். வீடியோஸ் போய்ட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இருக்குது, இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எஸ், இம்போர்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் டூல்ஸ் வந்துடுறேன். டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்பீடு இது வந்து 0.1x வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படி ஸ்டக் ஆகி ஒவ்வொரு ஃப்ரேமும் ஃப்ரீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், இப்போ வந்து டிக் கொடுத்துக்கிறேன். இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம பண்ண தப்பே இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மீடியா இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நேம், டைமென்ஷன்ஸ், ஃப்ரேம் ரேட், டியூரேஷன், ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது எதுன்னா ஃப்ரேம் ரேட் தான். 24.00 கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோஸ் வரும். அதுதான் உங்களுக்கு வீடியோஸ் மாதிரி தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து 24 ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 FPSலாம் எக்ஸ்போர்ட்டே பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம், 60 FPSல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். 60 FPSல நம்ம பண்ணும்போது டூப்ளிகேட் ஃப்ரேம்ஸ் ஆட் ஆகும். ஆட் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து ஸ்டக் ஆகி வருது. அதாவது அதாவது வந்து ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆகி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 24 FPSக்கு மாற்றிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதே 24 FPS நீங்கள் வந்து
கைன் மாஸ்டரில் போனாலும் இருக்கும், கண்டிப்பாக இன்ஸ்டாட்லேயும் இருக்கும், கேப்கட்லேயும் இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து VSCO ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சேம் கிளிப் தான், FPS மட்டும் மாற்றணும். ஓகேங்களா? எஸ், இது கிளிக் பண்ணிட்டு டூல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்லோ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. அந்த வீடியோவில் எப்படி ஸ்டக் ஆகி அதாவது ஃப்ரீஸ் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவில் எப்படி எவ்வளோ ஸ்மூத்தாக வருது அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும். எஸ், இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எஸ், அவ்வளோதான் கைஸ். ஸ்மூத்தான ஸ்லோமோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் கேலரியில் கூட சைட் பை சைட் ப்ளே பண்ணி காட்டுறேன். எஸ், இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 60 FPS எக்ஸ்போர்ட் பண்ணி அதை பண்ண கிளிப்பு. இல்லை எஸ், இங்கே இருக்குது 60 FPS நம்ம பாருங்க. எஸ், விட்டு வருது, ஃப்ரீஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இது வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து 24 FPS எக்ஸ்போர்ட் பண்ணி அதை ஸ்லோ பண்ண கிளிப். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு நீங்களே பார்க்க முடியும். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வர வீடியோ பார்த்துட்டு இருங்க. சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டுக்கு போட்டு கிளம்புறேன். பை.